இரண்டாவது டி20 போட்டியில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தி இந்திய அணி பதிலடி கொடுத்துள்ளது. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ரோஹித் சர்மா தான் இந்திய அணியை வழிநடத்துவார் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா இன்று தெரிவித்துள்ளார். விளையாட்டு தொடர்புடைய தகவல்களை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்களில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வாகை சூடும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டி20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு மகாராஷ்டிரா அரசு 11 கோடி ரூபாய் அறிவித்த நிலையில் அனைத்து விளையாட்டுகளையும் சமமாக நடத்துங்கள் என பேட்மிண்டன் வீரர் ஷிராக் ஷெட்டி ஆதங்கப்பட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகக்கோப்பைக்கு நிகரான தாமஸ் கோப்பையை நாங்கள் வென்றபோது மகாராஷ்டிரா அரசு சார்பில் பாராட்டு விழா கூட நடத்தப்படவில்லை என சிராக் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் பிறந்த நாளையொட்டி ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டரில் அவரது பயோபிக் திரையிடப்பட்டது. இதனை ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் கொண்டாடினர். கோபா அமெரிக்க தொடரில் 9 முறை சாம்பியனான பிரேசில் அணி உருகுவே அணியிடம் பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-2 என்ற கணக்கில் தோல்வியடைந்து காலிறுதியுடன் வெளியேறியது. WWE விளையாட்டிலிருந்து அடுத்த ஆண்டு ஓய்வு பெற உள்ளதாக பிரபல வீரர் ஜான் சீனா அறிவித்துள்ளது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹராரேவில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது டி20 போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் சேர்த்தது. ருத்ரதாண்டவம் ஆடிய அபிஷேக் சர்மா 47 பந்துகளில் 8 சிக்சர்களுடன் 100 ரன்களும், ருத்ராஜ் கெய்க்வாட் 47 பந்துகளில் 77 ரன்களும், ரிங்கு சிங் 22 பந்துகளில் 48 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து ஆடிய ஜிம்பாப்வே அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 18 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.